அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு இயல் 3 கவிதை பேழை காசிகாண்டம். காசிகாண்ட பாடலை எழுதியவர் அதிவீரராம பாண்டியர். நுழையும் முன் விருந்தினரை உளமாற வரவேற்று விருந்தளிக்கும் முறை பற்றி இலக்கியங்கள் பேசுகின்றன. விருந்தினர் மனம் மகிழக்கூடிய வகையில் விருந்தோம்ப வேண்டுமல்லவா? அத்தகைய விருந்தோம்பும் நெறியை பாடல் ஒன்று வரிசைப்படுத்தி காட்டுகிறது. பாடலை பார்ப்போம். விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல். விருந்தினர் ஒருவர் வந்தாங்க அப்படின்னா அவரை வியந்து உரைத்தல். இனிது உரைத்தல் அப்படின்னா இனிமையான சொற்களாக பேசுதலாம். திருந்திர நோக்கல் வருக என உரைத்தல். திருந்திர நோக்கல் அப்படின்னா மகிழ்ச்சியாக வாங்க என்று அழைத்தல் அப்படின்னு அர்த்தம். எழுதல் முன் மகிழ்வன செப்பல். மகிழ்வாக அவங்க கிட்ட பேசணுங்களாம். பொருந்து மற்ற அவன் தன் அருகுர இருத்தல். அருகுரனா அருகில். அவங்க எதிரில் நின்று அவங்க முன்னாடி மனம் மகிழும்படி பேசணும், அவங்க கூட உட்காரணும் அப்படின்றது ஒரு பண்பாடாக சொல்கிறாங்க. போமனில் பின் செல்வதாதல். போகும்போது வாயில் படி வரை சென்று அனுப்புதல் அப்படிங்கிறது தான் அது. பரிந்து நன் முகமன் வளங்கள் இவ்வொன்பாம் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. அவங்க விருந்து முடித்து கிளம்பும்போது வாயில் வரை சென்று முகமன் கூறி வழி அனுப்புதல். முகமன் என்றால் ஒருவரை நலம் வினவக்கூடிய நற்சொற்கள் அப்படின்ற அர்த்தம். இவ்வாறான ஒன்பான், ஒன்பதும் விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கமாகும். அதாவது 9 வழிகளில் விருந்தோம்பல் இருப்பதாக காசிகாண்டம் பாடல் சொல்கிறது. இப்பாடல் எங்கேருந்து வந்ததுன்னா இல்லொழுக்கம் என்ற பாடப்பகுதியிலிருந்து பாடல் எண் 17வது பாடலாக இங்கே கொடுத்துருக்காங்க. அதிவீரராம பாண்டியர் எழுதியது. விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல். திருந்திர நோக்கல் வருகை என உரைத்தல். எழுதல் முன் மகிழ்வன செப்பல். பொருந்து மற்றவன் தன் அருகுர இருத்தல். போமனில் பின் செல்வதாதல். பருந்து நன் முகமன் வளங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். எதிரின் அப்படின்னா வந்தால். திருந்திர நோக்கல் அப்படி என்பது மகிழ்ச்சியாக பார்த்தல். செப்பல் அப்படின்னா கூறுதல். அருகுர அப்படின்னா அருகில். முகமன் அப்படின்பது ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். ஒருத்தர் வந்தாங்க வீட்டுக்கு அப்படின்னா வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க நீர் பருகுங்கள் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அது முகமன் சொற்களாக கூறப்படுகிறது. பாடலின் பொருள். விருந்தினராக ஒருவர் வந்தால் அவரை வியந்து உரைத்தல். முதலாவது பண்பு வியந்து உரைத்தல். இரண்டாவது பண்பு நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல். மூன்றாவது பண்பு முகமலர்ச்சியுடன் அவரை நோக்குதல். நான்காவது வீட்டிற்குள் வருக என வரவேற்றல். ஐந்தாவது அவர் எதிரில் நிற்றல். ஆறாவது அவர் முன் மகிழும்படி பேசுதல். ஏழாவது அவர் அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல். எட்டாவது அவர் விடை பெற்று செல்லும் போது வாயில் வரை பின்தொடர்ந்து செல்லல். ஒன்பதாவது அவரிடம் புகழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்புதல். ஆகிய 9ம் விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கமாகும். காசிகாண்ட பகுதியில் விருந்தோம்பல் பண்புகள் எத்தனை அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 9 பண்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா இலக்கண குறிப்புகள். இலக்கண குறிப்பில் நன்மொழி பண்புத்தொகை. நன்மை கூட்டல் மொழி மை விகிது பெற்று வருவதால் இது பண்புத்தொகை ஆகும். அடுத்தது வியத்தல், நோக்கல், உரைத்தல், எழுதுதல், செப்பல், இருத்தல், வளங்கள் அனைத்துமே தொழில் பெயர்கள். சரிங்களா. அடுத்து வந்து அப்படிங்கிறது வினையச்சம். உ மற்றும் இ என்ற எழுத்துக்களால் முடிந்தால் அது வினையச்சத்தை குறிக்கும். வந்து சென்றான் வினையச்சம். ஓடி முடிந்தால் வினையச்சத்தை குறிக்கும். அடுத்ததாக பகுபத உறுப்பிலக்கணம். உரைத்த உரைக்கூட்டல் இத்து. இறுதியாக இருக்கும் இத்து கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லலாம் தாவை. அதில் 4 உறுப்புகள் இருக்குது. பகுபத உறுப்பிலக்கணம். உரை என்பது பகுதி. இத்து என்பது சந்தியை குறிக்கும். இத்து கூட்டல் ஆள வர இத்து இறந்தகால இடைநிலை. ஆ அப்படின்பது பெயரச்ச விதியாகும். அடுத்ததாக வருக, ரொம்ப முக்கியமான பகுபத உறுப்பிலக்கணம் வருக. வா என்பது என்ற வா கூட்டல் கான் பிரிக்கிறோம். வரு என்பது திரிந்தது விகாரம் ஆகும். அதாவது வா என்பது பகுதியை குறிக்கும். வரு என்ன திரிந்தது விகாரம் என்று சொல்லணும். அடுத்தது கா என்பது வேங்கோல் வினைமுற்று விகுதிகள். வேங்கோல் வினைமுற்று பண்புகளுக்கு என்ன அப்படின்னா கா, இயர், இல் அப்படின்ற எழுத்துக்களை முடிந்தால் வேங்கோல் வினைமுற்றுன்னு சொல்கிறோம். அதே இந்த காலம் முடிஞ்சதுனால பகுபத உறுப்பிலக்கணத்துக்கும் வேங்கோல் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா. அடுத்தது நூல்வெளி. காசி நகரத்தின் பெருமையை பற்றி பாடும் நூல் தான் காசிகாண்டம்னு சொல்கிறாங்க. இந்நூல் துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது. இதில் உள்ள நல்லொழுக்கம் கூறிய
என்ற பகுதியின் 17வது பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது. கொற்கை அரசர் அதிவீரராம பாண்டியர். அதிவீரராம பாண்டியர் யாருன்னு சொல்கிறாங்க? கொற்கை அரசர் யார் அப்படின்னு கேட்டால் அதிவீரராம பாண்டியர். தமிழ் புலவராகவும் இருந்தார். இவர் இயற்றிய நூலே காசிகாண்டம். இவரின் மற்றொரு நூலான வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நெருந்தொகை. அவருடைய மற்றொரு நூல், சிறப்பான நூல் எதுனா வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நெருந்தொகை சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. சீவளமாறன் என்ற பட்டப்பெயரும் இவருக்கு உண்டு. அதிவீரராமனுடைய பட்டப்பெயர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா சீவளமாறன். அடுத்ததாக அதிவீரராம பாண்டியர் எழுதிய நூல்கள் அனைத்துமே தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நைடதம், லிங்கப்புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை 18 அந்தாதி, கூர்மபுராணம் ஆகிய நூல்கள் இவர் எழுதிய நூல்களாகும். இங்கு திருக்கருவை 18 அந்தாதி அப்படின்பது என்ன அப்படின்னா குட்டி திருவாசகம் என்று அழைக்கலாம். குட்டி திருவாசகம் என்று அழைக்கும் நூல் எது அப்படின்னு கேட்டோம்னா திருக்கருவை 18 அந்தாதி. அல்லது குட்டி திருவாசகத்தை எழுதியவர் யார் என்றும் கேட்டாலும் அதிவீரராம பாண்டி என்றவாறு நம்ம பதில் கூற வேண்டும். நன்றி.